everyone, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட கிளைடர் கோர்ஸ்ல நாம வந்து ஒரு சூப்பரான ஒரு கிளைடர் தான் மேக் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இந்த கிளைடரை டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு அப்புறமா நம்ம இந்த கிளைடரை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற நமக்கு வந்து ஈஸியா நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் சொல்றேன் பாத்தீங்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட மொட்டை மாடில இருக்கோம். இப்போ இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு ஃப்ளைட் போகுது, அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் போகுது, அப்புறம் ஒரு ஜெட் போகுது. இப்போ இது மூணுமே போகும்போது நம்ம அங்க போற ஏரோப்ளேன், அங்க போற ஹெலிகாப்டர், அங்க போற ஜெட் இப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட ஒவ்வொன்றா தனித்தனியா சொல்றதுக்கு பதிலா நம்ம இன்னொரு பேரை அவங்க கால் பண்ணுவோம். அது என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அது என்னன்னா நம்ம ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுப்பீங்க. இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படின்னா இப்போ கிராஃப்ட் அப்படின்னா மேன்மேட் திங். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப்ட் அப்படிங்கிற பேப்பர்ல மட்டும் பண்றது கிடையாது. நம்ம வந்து புதுசா மேன்மேட் வந்து நிறைய திங்ஸ் வச்சு பண்றதா நம்ம வந்து கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஏர்கிராஃப்ட் அதாவது அது நம்ம கிராஃப்ட் செஞ்சு அந்த கிராஃப்ட் நம்ம வந்து ஏர்ல பறக்க விடுறதா நம்ம வந்து ஏர்கிராஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த ஏர்கிராஃப்ட்ல அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இந்த ஏர்கிராஃப்ட்ஸ்ல மொத்தமா 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஹெவியர் தேன் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து லைட்டர் தேன் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஹெவியர் தேன் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது இன்ஜின் சப்போர்ட்டோட ஒரு மிஷின் சப்போர்ட்டோட அது வந்து ஏர்ல பறக்கும். அப்போ நமக்கு வந்து நிறைய பேருக்கு இதோட எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கும். நம்ம தான் மிஷின் சப்போர்ட்டோட தான் ஏரோப்ளேன் இருக்கு, ஹெலிகாப்டர் இருக்கு, ஜெட் இருக்கு. இதெல்லாம் வந்து மிஷின் சப்போர்ட், அதாவது மோட்டாரு, அப்புறம் இந்த இன்ஜின் இதெல்லாம் வச்சு ஒரு மிஷின் சப்போர்ட்டோட ஒரு ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணி அப்படியே மேலே வந்து இந்த ஏர்கிராஃப்ட்ஸை பறக்குது. இது லைட்டர் தேன் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு வந்து இன்ஜினு அப்புறம் இல்லை ஒன்றுமே தேவைப்படாது, மிஷின் சப்போர்ட் ஒன்றுமே தேவைப்படாது. ஆனால் மேன்மேட் திங்ஸ் தான். பட் என்ன ஆகும், நம்ம ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கிளைடர் எடுத்துக்கலாமே. இப்போ இந்த கிளைடர் பார்த்தீங்கன்னா வந்து மேன்மேட் திங்ஸ் தான். ஆனால் அதுக்குள்ளே வந்து மோட்டாரோ இல்லை இன்ஜினோ எதுவுமே இருக்காது. மேன் வந்து இப்படி ஓடி போய் நம்ம பறக்கும் போது இந்த ஏர்ல வந்து ஸ்மூத்தாக பறக்குது இல்லையா, இதுதான் நம்ம வந்து லைட்டர் தேன் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தானே அப்படின்னா இன்னும் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா ஹை டென்சிட்டி லோ டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஹெவியர் தேன் ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, இது நம்ம வந்து ஹை டென்சிட்டி கூட இது அட்டாச் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஏரோப்ளேன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏரோப்ளேன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காற்று ஃபுல்லாக இழுத்து என்ன பண்ணுன்னா இந்த ஏர் மாலிகூல்ஸ், அதாவது காற்றுல பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஏர் மாலிகூல்ஸ்லாம் வந்து இந்த ஃப்ளைட் இழுத்து அப்படியே புஷ் பண்ணி, அதாவது ஒரு ஃபோர்ஸ் கிரியேட், அந்த மிஷின் வந்து ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி அந்த ஏரை வெளித்தள்ளி தான் இந்த ஒரு ஏரோப்ளேன் வந்து ஸ்மூத்தா ஏர்ல வந்து பறக்கு. இதே மாதிரி ஹெலிகாப்டர்னு கூட. ஸோ இது நம்ம வந்து ஹை டென்சிட்டி நமக்கு வந்து தேவைப்படும். அதாவது அதிகமான ஏர் மாலிகூல்ஸை வந்து இந்த ஃப்ளைட் வந்து இழுத்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஜெட் கூட எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஜெட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புகையா இருக்கும். ஸோ அந்த ஜெட்டோ இல்லை ராக்கெட்டோ போச்சுன்னா அந்த வாகனத்துக்கு ஃபுல்லாக புகையா இருக்கும். இது என்ன அப்படின்னா இந்த ஏரை வந்து இழுத்து அதோட ஃபோர்ஸால ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி அந்த ஏரை வந்து புஷ் பண்ணிட்டு தான் இந்த ஒரு ஃப்ளைட்டோ இல்லை ஜெட்டோ வந்து ஸ்பீடாக முன்னாடி போவார். சரி, இப்போ வந்து லைட்டர் தேன் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க, சாரி இது அதாவது என்னன்னா லெஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது லோ டென்சிட்டின்னு சொல்லுவோம். இப்போ இந்த லோ டென்சிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து ஏரே தேவைப்படாது, ஏரே உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்ணாது. ஏன்னா மிஷின் இருந்தாலும் நம்மளால ஏரவே வெளித்தள்ள முடியும். ஆனால் காற்றுல வந்து ஸ்மூத்தாக பறக்கும். அது என்னன்னா நம்மளோட கைட்டு அப்புறம் பேப்பர் ஏரோப்ளேன் கூட நமக்கு வந்து ஒரு லோ டென்சிட்டி தான் இதாகும். ஏன்னா அதில் வந்து எதுவும் மிஷினும் இல்லை, சும்மா விட்டு அப்படின்னா இந்த காற்றுல வந்து அழகாக போயிட்டு இருக்கு. ஸோ உள்ளுக்குள்ள வந்து மிஷின் இல்லாதனால காற்றை வந்து அவ்வளோவா இழுக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செஞ்சக்கூடிய இந்த கிளைடரும் கூட, இந்த கிளைடர் நமக்கு என்னன்னா வந்து லோ டென்சிட்டியில் வந்துடும். அதாவது ஏரை வந்து அவ்வளோ பெருசாக வந்து உள்ளுக்குள்ளே இழுக்க. இப்போ நாம பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சாச்சு இல்லையா. இப்போ நம்மளோட இந்த கிளைடரை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம இந்த கிளைடரை வந்து நம்ம எப்படி உண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
இது வந்து ஆக்சுவலி ஒரு கிளைடர் இல்லை, இது வந்து ஒரு ஓ ஃப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஓ ஃப்ளையர் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஓ ஷேப்பில் இருக்கு. ஸோ அதனால இது நம்ம வந்து ஓ ஃப்ளையர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எப்படி இந்த ஓ ஃப்ளையர் நம்ம வந்து லான்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அந்த ஷார்ப் சைடை நம்ம இப்படி வச்சு தம் ஃபிங்கரும் இந்த ஃபிங்கரும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டு இப்படி பிடிச்சிக்கணும். ஸோ இப்படி பிடிச்சிட்டு நம்ம வந்து நம்ம பேப்பர் ராக்கெட் செய்வோம்ல, அந்த ஸ்பீடில் நம்ம உள்ள நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விட்டுங்க, அது வந்து பறக்கவே பறக்காது. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கோட விடணும். எப்படி டெக்னிக்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக அப்படி விட்டீங்க அப்படின்னா உங்களோட இந்த ஓ ஃப்ளையர் வந்து பறக்காது. நீங்கள் ஸ்லோவாக விட்டீங்கன்னா தான் இந்த ஓ ஃப்ளையர் வந்து ஸ்மூத்தாக பறக்கும். பார்க்கலாமா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பிளேஸை விட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். இங்கேருந்து நம்மளும் இந்த ஓ ஃப்ளையர் ஸ்லோவாக விட்டு பார்ப்போம். ஸோ கொஞ்சம் பறந்துருச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சோஃபாலேயோ இல்லை சேர்லையோ நல்லா ஹைட்டான பகுதியில் நின்று நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பறந்து வரும். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருந்துச்சா மொட்டை மாடியில் விட்டு பாருங்க, செம்ம சூப்பராக கீழே அப்படியே கிளைட் ஆகி வரும். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து வரலாம். ஸோ நீங்களே பார்த்துருவீங்க, ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கூட, அதாவது மேலேருந்து நம்ம விடும் போது கூட நல்லா ஸ்மூத்தாக ரொம்ப சூப்பராக பறந்துச்சு. நம்மளோட இந்த ஓ ஃப்ளையர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஓகே, நீங்களும் இந்த ஓ ஃப்ளையர் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நாம சொன்ன இந்த ஏர்கிராஃப்ட்ஸ்னா என்ன, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye guys.